எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு வார்னிங் கொடுத்திருந்தார். என்னன்னா 3 அமைச்சர்களுடைய ஒட்டுமொத்த ஃபைலும் என்னுடைய டேபிள்ல இருக்கு அப்படின்னு. அதை எப்போ ஓப்பன் பண்ணுமோ அப்போ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதற்கு இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்திருக்கிறாரு. அதை ஓப்பன் பண்ணி பாருங்க, நாங்க பயப்பட மாட்டோம், அஞ்ச மாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? நான் என்ன கேட்கறேன்னா, அவர் என்ன சொல்றாரு, நான் பார்த்தேன் செய்தியில. அவர் என்ன சொல்றாருன்னா, நிதியமைச்சர் ஊழலை பத்தி பேசினாரு, அது ஒன்றும் பொய் ஒன்றும் இல்லைல்ல, அந்த ஃபைல் எல்லாம் என் டேபிள் மேல தான் இருக்குது, அதை எப்போ எடுக்கணும் எப்போ பேசணும் அப்படின்றத நான் முடிவு செஞ்சுக்கிறேன், அதனால நீங்க இல்லைன்னா நினைச்சிட்டு இருக்காதீங்க, அதை எப்போ பண்ணணுன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நான் என்ன கேட்குறேன், எதுக்கு எப்போ பண்ணணும் எப்போ செய்யணும் அப்படின்றது ஏன் நீங்கள் கால நிர்ணயம் பண்ணுறீங்க? உங்கள் தானே அது, ஃபைல் தானே அது. உடனே டிவிஎஸ்சி கொடுத்துட்டு உடனே வழக்கு தொடர சொல்லுங்க, விசாரணை நடத்த சொல்லுங்க, நீதிமன்றத்தை கொண்டு போங்க. அதை விட்டுட்டு எப்போன்னு எனக்கு தெரியும், அது அப்புறம் எதிர்கட்சிகளுக்கு நல்லது நடக்கணும், இதெல்லாம் எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க? எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க? உங்களால் நிரூபிக்க முடியும்ல, அது இருக்குல்ல ஃபைலு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுங்க, கொடுத்து நீங்கள் ஆரம்பிங்க. ஸோ இதெல்லாம் பம்மாத்து. இதெல்லாம் விட நீங்கள் எடுத்து இதில் இவ்வளோ ஊழலாச்சு, ஸோ எனவே இந்த அமைச்சரை நான் தண்டிக்கின்றேன், அவருக்கு 6 மாதம் 3 வருஷம் கடுங்க அப்படி இவர் அறிவிக்க போகிறாரா? கிடையாது. இல்லை, நீதிமன்றம் தானே சொல்லணும். நீதிமன்றத்துக்கு போட்டு நீங்கள் வேலையை பாருங்க. அதை எடுத்து உங்களோட டேபிள் மேலேயே அடுக்கி வச்சிருக்கிறான்னு எதுக்கு அடுக்கி வச்சுட்டு இருக்கிறீங்க? ஆயுத பூஜை கும்பிட்றதுக்கா? கேட்குறேன். ஊழல் தெரிஞ்சு போச்சு, நடவடிக்கை எடுக்கணும்ல நீ. இல்லை நீங்கள் ஊழல் அவங்க செஞ்ச ஊழலை ஃபைல் வச்சுக்கிட்டு உங்களுடைய ஊழலை அவங்க பேசினா அப்போ நான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாரா? அப்படி ஏதாவது ஐடியா இருக்குது அவருக்கு? இவர் நிறைய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வர போகிறாரு, அந்த திட்டங்களை பற்றி அவங்க பேச விடாது பண்ணுறதுக்காக என்கிட்ட உங்களோட ஃபைல் இருக்குது, அதனால என்னோட திட்டத்தை நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு டீல் போட போகிறாரா முதலமைச்சர்? டீல் போடுறவங்க பேசுகிற பேச்சு தான் அது. ஊழல் தானே, ஃபைல் தானே, வந்துருச்சு இல்லை, கேஸை போடு. அதை விட்டு இப்படி பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அப்போ எதிர்கட்சிகளோட ஒரு டீல், ஒரு சைட் டீல், அப்படி அதான் நீங்க பண்ண போறீங்க. எப்ப பண்ணணுமோ அப்ப பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறாரு, பண்ண மாட்டேன்னு சொல்லல. இல்ல, எப்ப பண்ணணும் பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க? கேஸ் போடுவீங்களா இல்ல டீல் போடுவீங்களா? நான் கேட்கறேன், சொல்லுங்க. கேஸ் போடுவீங்களா டீல் போடுவீங்களா? சார், ஒரு தமிழ்நாடு முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு, அனைத்து ஊழல் குற்றச்சாட்டுகளும் ஃபைலா இருக்குது அப்படின்னு சொல்றாருன்னா இது சாதாரணமா பார்க்க முடியாது. இல்ல, என்ன ஃபைலு, என்ன ஊழல், யாரு பண்ணது, பண்ண ஊழல் என்ன, சட்டப்பேரவையில் நீங்க பேசலாம், எடுத்துட்டு போயிட்டு டிபிஎஸ்சி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் கொடுக்கலாம், அவங்க விசாரணை நடத்தலாம், எடுத்துட்டு போயிட்டு நீதிமன்றத்தில் வைக்கலாம், வழக்கு தொடரலாம், வழக்கு நடத்தி தண்டிக்கலாம். எவ்வளவு ஆப்ஷன் இருக்கும்போது அது இருக்குது அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம்? ஏதேனும் குளறுபடிகள் இருக்கலாம், அரசை சரி வேற நடத்துவதில் குளறுபடிகள் ஏற்படுத்தலாம், இன்னும் குளறுபடி, பல கான்ட்ராக்டுகள் இதுக்கு முன்பாக எதுக்கு நீ தான் சொல்ற ஊழல் ஃபைலுன்னு சொல்றது? ஆதாரத்தை தானே வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் போடு, கேஸ போடு. மக்கள் எதை சொன்னாங்களா? ஊழல் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படி வச்சு வைங்க, அப்படியே மிரட்டுங்க, அப்படியே பம்மாத்து பண்ணுங்க அப்படி சொன்னாங்களா மக்கள்? நீங்க ஏன் பண்றீங்க? அப்ப நீங்க ஏதோ டீல் பேச போறீங்கன்னு அர்த்தம். வேற என்னது? அது அப்படிதான் புரிஞ்சுக்கணும். வேற என்னத்த புரிஞ்சுக்கிறது? உன்னை யாரையா வச்சு வைக்க சொல்றது? உன்னை எது தடுக்குது? டிவிஎஸ்சி விட்டு கேஸ் போட சொல்லு, விசாரணை எடுத்து சொல்லு, இடு நீதிமன்றத்துக்கு. யாரு வேணாம்னு சொல்றது? அதை விட்டுட்டு நீங்க அந்த மாதிரிலாம் சொல்றீங்க. எடுக்கும் போது பேசுவேன், எடுக்கும் போது பண்ணுவேன், அதெல்லாம் எதுக்கு? ஆனா திமுகவினர் ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறாங்க. ஆமா, அதற்குதான் இவர் பதில் அளிச்சிருக்கிறாரு. இல்லையா, ஆதாரம் இருக்குல்ல உங்ககிட்ட, அப்புறம் கேஸ போடு. நீங்க தண்டிக்க முடியாதுங்க. விஜய், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் இப்பொழுது தண்டனையை அறிவிப்பார் அப்படின்னு உடனே அவரு, இந்த ஃபைலில் இந்த துறையின் அமைச்சராக இருந்தவர் இவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சிருக்கிறார், இது நன்றாக கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது, அவருக்கு 6 ஆண்டு கால சிறை தண்டனை அப்படின்னு அறிவிக்க போறாரு அவரு. கிடையாது இல்ல. அப்ப அது எங்க செய்யணும்? நீதிமன்றத்தில் செய்யணும். வழக்கு கொண்டு போ. அதை விட்டு நான் வச்சிருக்கிறேன் ஃபைல் அங்கே வச்சிருக்கிறேன் அப்படின்னோம்னா அப்புறம் கொஞ்ச நாள் வச்சு ஃபைல் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லுவியா? எதுக்கு வச்சுட்டு இருக்கிறீங்க? இடைத்தேர்தலாவது யாருக்காவது நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் நீங்க விரும்புறீங்க? யாருக்காவது நல்லது நடக்கணும் நீங்க ஏன் விரும்புறீங்க?
இந்த மனசு யாருக்கு சார் வரும்? நாகரிக அரசியலை நோக்கி விஜய் அவர்கள் இது நாகரிக அரசியல். அது உன் கட்சிக்கே போதுமான அளவுக்கு எம்எல்ஏன்றதுனால தான் வாங்கினேன். ஓகே. எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் வாங்கினேன். அப்புறம் ஏதாவது நல்லது நடக்கணும்னா என்ன அர்த்தம்? புரியுதுங்களா? இவர் பேசுறது இப்படிதான் சொல்லணும். நான் அப்படி சொல்ல விரும்பல. லூசு மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. அதான் உண்மை. ஆனா மற்றவங்களுக்கு நல்லது 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 நடக்கணும்னு நீங்க யாருங்க சொல்றது? மக்கள்கிட்ட நீங்க கேண்டிடேட் போட போறீங்கல்ல, எதிர்கட்சிக்கு ஒரு கேண்டிடேட் போட போதில்ல, கண்டெஸ்ட் பண்ண போறீங்கல்ல, பரப்புரை பண்ண போறீங்கல்ல, அப்புறம் நல்லது நடக்கட்டும்னு எப்படி நல்லது நடக்கும்? நீங்க உங்களுடைய கேண்டிடேட் போட போறீங்க இல்லையா, அவங்க ஜெயிக்கிறது நல்லதா, எதிர்கட்சிகள் ஜெயிக்கிறது நல்லதா? நீங்க சொல்லுங்க. இது நேரடியா ஸ்டாலின் அவர்களை தான் சொல்றாரு, அப்படிதான் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அதெல்லாம் உனக்கு எதுக்கு ஸ்டாலினை பத்தி? அதான் அப்பான்னு தேடினிய, அப்புறம் நீ எதுக்கு அதை சொல்ற? உனக்கு எதுக்கு அந்த வேலை? ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை நோக்கி செயல்பட ஒரு அரசியலே தெரியலன்ற நான் உங்களுக்கு பாத்தீங்கல்ல இந்த 100 நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு. 100 நாள் எவ்வளவு கொலை நடந்துருக்குது, 100 நாள்ல பெண்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க, 3 நாள் எவ்வளவு வந்துட்டு இந்த விசாரணை கைதிகள் மரணம் நடந்திருக்குது. போதைப் பொருளை வந்துட்டு பயன்படுத்துறது சொன்னவனை வந்துட்டு கொண்டு இருக்கிறாங்க, கேங்க வந்துட்டு அடிச்சு கொள்றாங்க. அது என்னன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு இது இல்லை, அருகதை இல்லை, தைரியமா பேசுறது அருகதை இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? அதனால இவங்களுக்கு எந்த விதமான திறன் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களே நீங்க ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகே. இது ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டு பேசியிருந்தா இது வந்து திமுகவுக்கு ஒரு பிளஸ்ஸா தானே நம்மளால பார்க்க முடியுது. விஜய் அவர்களே விரும்புறாரு, சட்டமன்றத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் வரணும் அப்படின்னு. அதெல்லாம் நீங்க ஏங்க விரும்புறீங்க? நீங்க ஏற்கனவே உதயநிதி சமாளிச்சு கிழிச்சிட்டீங்களா? நீங்க ஒரு இடமும் திருப்பி படிக்கிறாரு, டெய்லி பேப்பர் படிக்கணும்னாரு. அவர் உடனே எடுத்துலாம் படிச்சுட்டு இதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க செஞ்சது இது, விவசாயிகள் கேட்பது வேற, அவங்க கேட்கறது வேற, இதெல்லாம் வந்துட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேப்பர் எல்லாம் படிச்சா மட்டும் போறாது, எதிர்கட்சிகளோட பேசணும் அப்படின்னு சொன்னார்ல. உங்களுக்கு பதில் இருக்கா? இல்ல. உங்களுடைய அமைச்சர் ஒருத்தர் ஆதவர்ஜுன ரெட்டி என்ன சொல்றாரு, இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் புழக்கெல்லாம் வந்திருக்குது ஆய்ப்பு அப்படி இப்படிலாம் சொன்ன உடனே, போதைப் பொருள் புழக்கெல்லாம் வந்து திமுக ஆட்சியில் தான் வந்துடுற உடனே திமுக ஆட்சியில் அதுக்கு பொறுப்பா இருந்தவரை ஏன் தூக்கி கமிஷனரா போட்டீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டார. பதில் சொல்ல முடியுது அவங்களால? அப்ப இருந்த காவலர்கள், இன்ஸ்பெக்டர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க சீஃப் மினிஸ்டர் விருது கொடுத்தாரு, எது கொடுத்தாரு? அப்படின்னா எஃபிஷியன்ஸா நடந்திருக்குன்றதுக்கு நீங்க அத்தாட்சி, நீங்களே அத்தாட்சியா இருக்கிறீங்கல்ல, அப்படி சொன்னாரா இல்லையா? நீங்க இவரே தாண்ட முடியல. நீங்க எங்க அவர் அப்பாவுக்கு போயிட்டீங்க. விஜய் அவர்களுடைய வெற்றி ஸ்டாலின் அவர்களை எதிர்த்த ஒரே ஒரு காரணம் தான், ஸ்டாலின் அங்கிள் அப்படின்லாம் சொல்லி கடந்த கால பேச்சுக்கள். விஜயோட வெற்றி வந்துட்டு இவிஎம்னால. நீங்க எதை வேணாலும் சொல்றீங்க. நாங்க தான் எடுக்கிறோம், முன்னெடுக்கிறோம் மக்கள் இயக்கம். வேற யாரையாவது ஏமாத்தலாம், ஐயனால ஏமாத்துறதுல இவங்களோட தாத்தா வரணுங்க முடியாது. ஓகே. இந்த நாடே பேசிட்டு இருக்குது இவங்கெல்லாம் யாரு, இவங்களாம் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. சீப்பு விஜய் யாரே அப்படிலாம் இருந்ததுன்னா 150 160 சீட் ஜெயிச்சிருக்கணும்ல அவரு. அப்புறம் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை எப்படி தாவேக கையாளுவதா பாக்குறீங்க? விவரம் இல்லாதவனுங்க அவனுக்கு வந்துட்டு சும்மா என்ன பண்றாங்க, ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க, ஒரு கோரிக்கையை சொன்னாங்கன்னா உடனே எதிர்கருத்து சொல்றது. அதை நாங்க செய்வோம், செய்யறதுக்கு இந்த மாதிரி தடைகள்லாம் இருக்கு, இப்படி வசதி இருக்கு, நாங்க இதை செய்வோம் அப்படின்னா எதுவுமே சொல்லலையே அவங்க. எதுவாக இருந்தாலும் நீங்க ஆட்சியில் என்ன இருந்துச்சு தெரியுமா, உங்களை தானே கண்டிக்கிறாரு சபாநாயகர். இவங்களை வந்துட்டு அமருங்கன்னு சொல்றதை விட உங்க ஆட்களை தானே கண்டிக்கிறாரு. சபாநாயகர் நடுநிலையோட இருக்கிறாருன்னு தானே? அதெல்லாம் கிடையாது. நடுநிலையில் அவர் எங்க இருக்கிறாரு? 3 வாக்குமூலத்தை அவர் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருல அவர் நீதிமன்றத்துக்கு. ஆனால் சும்மா பேச்சு, அவருக்கே தாங்க முடியல, அந்த மாதிரி அவர் நிலைமையில் இருக்கு. அவ்வளவுதான். ஓகே. அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் கொடுக்க போவதாக முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? முன்னாடி எல்லாம் எம்எல்ஏவா ஜெயிச்சுட்டு வருவாங்க, எல்லாரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை தங்குவாங்க, அங்க ஸ்பெஷல் பஸ் இதுக்குன்னே விடுவாங்க. அந்த பஸ் வந்துட்டு எடுத்தாந்து இவங்களை வந்துட்டு ஏற்றி கொண்டாந்துட்டு சட்டப்பேரவையில் விடும். சட்டப்பேரவை முடிஞ்ச உடனே அது ரெடியா இருக்கும், அதில் ஏறி உட்காருவாங்க, போவாங்க. இதுதான் நடந்துட்டு இருந்தது. எதுக்கு காரு? அவங்க தொகுதிக்கு போக போறாங்க, தொகுதியில் போயிட்டு அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு செய்யட்டும். தொகுதியில் அப்படியே ஒரு வீடா கார்ல இருந்து அப்படி பேசிட்டு உங்களுக்கு எல்லாம் நல்லா இருந்துச்சா அப்படி சொல்ல போறாங்களா? எதுக்கு கார் கொடுங்க? எம்எல்ஏக்களுடைய அந்த வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரமா துரிதப்படுத்தலாம். ஏற்கனவே இருக்கிறவங்க எல்லாம் எம்எல்ஏக்கள்லாம் அந்த மாதிரிலாம் வேலை செய்யுது கார் இல்லாத.
இதையும் விமர்சனமா தான் பார்க்கணுமா சார்? எதுக்கு விமர்சனம்ன்றது அவசியம் இல்லைன்ற நான். இதுவரை எந்த முதலமைச்சரும் பண்ணல, இதை இவர் பண்றாரு. எதுக்கு பண்றீங்க? காரெல்லாம் கொடுக்குறீங்க, ம், 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 கட்சிக்காரனுக்கே நீங்க கார் கொடுத்துருக்கீங்க, ம். கையில வந்துட்டு 25 லட்ச ரூபா பணமும் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் கேள்விப்படுறோம் நாங்க. எதுக்கு கார் கொடுக்குறீங்க? ம். என்ன அவசியம் ஏற்படுது? ஒரு கார்லயே வந்துட்டு கார்ல எல்லாருமே வந்துட்டு பஸ்ல போறதுக்கு ஃப்ரீ பஸ் தானே உங்களுக்கு. அது எடுத்தோடனே விஐபி சீட்ல கொடுப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? எடுத்து முன்னாடி உட்கார வச்சுட்டு கொடுப்பாங்க. கன்னியாகுமரி வரைக்கும்லாம் வந்துட்டு எம்எல்ஏக்கள் போயிருக்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேன் பேருந்துல. எதுக்கு கொடுக்குறீங்க? எதுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்? உடனே அவன் இன்னோவா கார் தரான்னுவான், ம். அதுக்கப்புறம் ஏசி வச்சு தரணுவான். புரியுதுங்களா? ம். கேட்பாங்க. விரைவில் அமித்ஷா அவர்களோடு ஒரு மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? அமித்ஷா பொதுவா வந்துட்டு விஜய் சந்திக்க மாட்டார். ம். சந்திச்சாருன்னா பெரிய விஷயம். அது முதல்ல நடக்கட்டும் பார்க்கலாம். விஜய் அவர்கள் தொடர்ந்து அவருடைய அந்த பிம்பமானது உயர்ந்து கொண்டே போகுது. பிரதமர் வேட்பாளர் வரைக்கும் விஜய் அவர்களை தூக்கி நிறுத்துறாங்க. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல தொடர்ல கூட ஆதவ அர்ஜுனாவும் அதை குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. விஜய்னு சொல்லல. இப்ப விஜய் ஆதவர்ஜுன் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அது உலகளாவிய உண்மை உங்களுக்கு தெரியும். நான் ஒன்றும் சொல்லலாம் தேவையில்லை. அடுத்த கேள்வி. இல்ல சார். என்னங்க ஆதவர்ஜுனா ரெட்டி எல்லாம் ஒன்று பேசுறான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா ம். என் ஸ்டேட்டஸை குறைக்கிற மாதிரி ஆகுதுல்ல. ம், ம், ம். இதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் ம். விஜயனுடைய ஸ்டேட்டஸ் உயர்ந்து அப்படி கொடி கட்டி பறகுதா? அதான் 100 நாளுக்குள்ள என்னென்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் அவனும் ரீல்ஸ் போட்டு கிழிச்சிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு கொலை நடந்துச்சு, ம். இவ்வளவு கொள்ளை நடந்துச்சு, ம். இவ்வளவு பேர் பெண்களுக்கு எதிராக இவ்வளவு அநியாயங்கள்லாம் நடந்துச்சு, ம். இவ்வளவு பேர் விசாரணை காவலில் செத்து போனாங்க அப்படின்ட்டு இவ்வளவு விஷயத்தையும் அடுக்கும் போது விஜயனுடைய இது ஃபேமஸ் ஆகி போச்சுன்னா என்ன அர்த்தம்? 100 நாளில் 1,00,000 கோடி என்கின்ற ஒரு இலக்கை பொருளாதார ரீதியாக அதில் ஒரே ஒருத்தன் 10,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வெளில வந்துச்சா? 10,000 கோடி என்ன அது? அவனுடைய பெய்ட் அப் கேபிட்டலே 1,00,000 ரூபாய். ம், ம், ம். அவன் சொல்றான் 10,000 ரூபாய்க்கு அவன் வந்துட்டு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்கான். அதை பத்தி கேள்விப்பட்ட உடனே தொழில்துறை அமைச்சர் பேசினாரா, முதலமைச்சர் பேசினாரா? அப்புறம் ம். இதுதான் இவங்களது எல்லாம் குப்பைங்க. ம். ஒன்றும் தெரியாது இவங்களுக்கு. வர்றவனுடைய பின்னணி என்னன்றது கூட தெரியாது. சும்மா இவங்க வந்துட்டு போட்டு வச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். தாவேக்கா பட்ஜெட் எப்படி இருந்தது ஓவராலா? அதான் அந்த பட்ஜெட் எடுத்துட்டு கமல்ஹாசன் படத்துல ஒரு பாட்டு வரும்ல, கண்மணி உன்னை நான் அன்போடு, அடுத்த லைன் வந்துட்டு பொன்மணி, கண்மணின்னு போட்டுக்கிட்ட இங்க பொன்மணின்னு போட்டுக்க, பொன்மணி. அந்த மாதிரி திமுக ஒரு பட்ஜெட் என்ட்ரி பட்ஜெட் போட்டுச்சு. ம். அதுல வந்துட்டு ஏத்தி இறக்கி எண்ணிக்கையை கூட்டி குறைச்சு ஒரு பட்ஜெட்டை போட்டு சமர்ப்பிச்சிட்டாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே. பட்ஜெட் போட தெரிஞ்சா தானே தெரியும். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு பிறகாக ஆவின் பாலுடைய கொள்முதல் விலையை வந்து உயர்த்திருக்கிறாரு. இது வந்து அந்த விவசாயிகளுக்கு, பால் உற்பத்தியாளர்களுக்கு பாராட்டுகிறேன். ம். அதே மாதிரி விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி தொடர்பாக முதலமைச்சர் 110 விதியின் கீழ் போதுமான அளவு இல்லைனாலும் கூட ம். 75,000 வரைக்கும் அது தள்ளுபடி பண்ணதை நான் பாராட்டுறேன். இப்படி பாராட்டுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதா, இல்ல இது மட்டும் தானா? இவ்வளவுதான் இருக்குது. இருந்துச்சுன்னா நான் சொல்றேன், எனக்கு என்ன இருக்கு? யார் நல்லது செஞ்சாலும் நல்லது தானே அது. தொடர்ந்து எண்ணற்ற தனி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? எந்த தனி தீர்மானம்? எதை பத்தி? எஃப்சிஆர்ஏ, நீட், மேகதாது, அதெல்லாம் ஏமாத்து வேலை. ம், ம். ஏற்கனவே வந்து தமிழ்நாடு அரசின் சார்பா வந்துட்டு ஒரு சட்டமே ஏற்றி அனுப்பியிருக்காங்கல்ல, அதுக்கப்புறம் நீங்க என்ன தீர்மானத்தை நிறைவேற்றுறது? ஓகே. அந்த சட்டத்தின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணும்ன்றத மோடியை பார்த்து கேட்கணும் இல்லையா? மோடியை சந்திக்கணும் இல்லையா? அதை பத்தி பேசாம நீங்க மறுபடியும் ஒரு தீர்மானம் போட்டு தீர்மானம் போட்டு அவள் தான் முடிஞ்சு போச்சு வேலை. என்ன நினைச்சிட தீர்மானம் தூக்கி போயிட போட்டு பிரசாத் இருக்க போறாரு இந்த ஆர்லேக்கர், அவ்வளவுதான். ம். திமுகவில் இருக்கின்றவர்கள் தாவேக்காவில் இருக்கக்கூடிய அந்த குறைகளை சுட்டி காட்டாமல் நாங்க இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சுயத்தம்பட்டம் அடிப்பது போலதான் சட்டமன்றத்துல பேசுவதா விமர்சனங்கள் எழுது. சாதனைகளை சொன்னா சுயத்தப்பட்டமா? சாதனைகளை சொல்றாங்க, நாங்க இவ்வளவு சாதிச்சுட்டு வரோம் அப்படின்ட்டு. அது சுய தப்பட்டம்னு அர்த்தமா? அது உங்களுக்கு தம்பட்டம் அடிக்க எதுவும் இல்லை, அதனால உங்களை குறையா பாக்குறீங்க, அவ்வளவுதான். அண்மையில திருமாவளவன் அவர்கள் ஒரு எழுச்சி மிகு மாநாடு நடத்தியிருந்தார். கட்டுக்கடங்காத கூட்டம் இப்படிதான் இருக்குமா அப்படின்றத இப்பதான் முறையா தமிழ்நாடு பார்த்திருக்கும் போல. எப்படி பாக்குறீங்க நீங்க? நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர தமிழ்நாட்டுல 3வது பெரிய கட்சி அதுதான் அப்படின்ட்டு.
விஜய் கட்சி தொடங்கிட்டதுக்கு பிறகு நான் சொல்றேன் 3வது பெரிய கட்சி அதுதான். தொண்டர்கள் அமைப்பு எல்லாத்துலேயுமே அது இப்பொழுது நிரூபணமாக இருக்குது உளுந்தூர்பேட்டை மாநாட்டிலையும். ஆனால் நான் கேட்குறேன், எவ்வளோ பெரிய மாநாடு வந்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு சொல்றீங்க, கடைசியில் என்ன முடிவு எடுத்தீங்க? தமிழ் தேசிய தளத்தில் தாவேகாவுடன் இணைந்து பயணிப்போம்னு சொல்றீங்க. தமிழ் தேசிய தளத்துக்கும் தாவேகாவுக்கும் என்ன சம்பந்தம்? தமிழ்நாடு சந்தித்த எண்ணற்ற பிரச்சனைகள்ல வந்துட்டு தாவேகானுடைய நிலை என்ன பேசியிருக்கிறாங்க, என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். எதுவுமே கிடையாது. விஜய்க்கு அதெல்லாம் விஜய்க்கு தேவை பதவியை காப்பாற்றிக்கிறோம், இவ்வளவுதான். ஏதோ வேறு எதுவுமே இல்லை. ஆனா அவங்களோட பயணிப்போன்னு நீங்க போயிட்டீங்க. இதுக்கு மேலே உங்களை காப்பாற்றுறது ஒன்றும் முடியாது. அவ்வளோதான். ஒரு தனித்தன்மையோடு இயங்கி வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதற்கு மேலே அவங்களோட சேர்ந்து இசைவா போறது அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே அவங்களால தனித்தன்மையை வந்துட்டு நிரூபிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அவருடைய தொண்டர்களை வந்துட்டு விஜய்க்கு ஓட்டு போடுறது தான் வந்துட்டு நல்லதுன்னு நினைக்கிறாங்க போல. அதனால இவர் இந்த முடிவு எடுத்திருக்கிறாரு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதற்கு முன்பாக ஆளுகின்ற கட்சியோடு பயணித்தோம், இனி ஆளும் கட்சியாக நாம் மாறிவிடுவோம் அப்படின்னு. அதை பத்தி ஒன்றும் இல்லை. அவர் மாற முடிச்சா மாறட்டும். எப்படி மாறுவார் அவர்? எப்படி மாற முடியும்? இவங்களோட பயணிக்கும் போது எப்படி மாற முடியும்? நீங்க தான் விஜயை தூக்கி பிடிச்சிட்டீங்க மேல, அப்புறம் உங்களை எப்படி மக்கள் கன்சிடர் பண்ண போறாங்க? ஓகே, முன்னுக்கு பின் முரணாதான் அதை புரிஞ்சுக்க. இல்ல, முன்னுக்கு பின் முரண் இல்லை. அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு சதீஷ். அது விஜயோட பயணிக்கிறேன் அப்படின்னா விஜய் தூக்கி பிடிக்கிறீங்க, அவ்வளவுதான். அப்புறம் உங்களை எப்படி ஜனங்க நினைச்சுக்கிட்டு இருக்க போறாங்க? உங்க கட்சி தடுத்து போட்டிடணும்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறீங்க இல்லையே, அப்புறம் எங்க நீங்க ஆட்சியை பிடிக்கிறது? திரும்ப ஏதோ சொல்றாரு, அவ்வளவுதான். அந்த கூட்டம் ரொம்ப ஒரு மாதிரி கட்டு கொள்ள முடியாத ஒரு கூட்டம், அதை கட்டுப்படுத்தவும் முடியல. பயந்துட்டாரு திரும்ப. ஏன்னா அவ்வளவு தூரம் அவ்வளவு பெரிய கூட்டத்தை எதிர்பார்க்கல, ரொம்ப ஆர்வத்தோட வந்திருக்கிறாங்க, அதனால எதிர்பார்க்கல, அதனால அப்படி சொல்றாரு. அந்த கூட்டம் ஒன்றும் முறை தவறி இந்த மாதிரி விக்ரவாண்டியில கொண்டு கூட்டம் மாதிரிலாம் கிடையாது. அவ்வளவு அவன் எதுவுமே நடக்கலையே அந்த மாதிரிலாம். அவர் பயந்துருக்காரு, எதுவும் நடக்கலையே. இப்போ பல கட்சியினரே விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. விக்கிரவாண்டியில் நடந்த கூட்டம் கூட பரவாயில்லன்னு நாங்க யோசிக்கிறோம், இது ஒரு முறைப்படுத்தப்படாத ஒரு மக்கள் சக்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யாராவது செத்தாங்களா? நெரிசல் எதுவும் ஏற்பட்டுச்சா? அந்த தலைவர் அதை கட்டுப்படுத்தினாரா இல்லையா? அப்புறம் எப்படி அதோட இது கம்பேர் பண்றீங்க சார்? திருமாவளவன் ஒரு பெரிய தலைவர் சார். அவர் நெல்லுன்னா நிற்பான், பெசாத இருக்குன்னா பெசாத இருப்பான், மைக் எடுத்து. அவர் கட்டுப்படுத்தி வைக்கிறவர். விஜய் அப்படியேப்பட்ட ஆளா? அவன் பக்கத்துல வந்து பஸ்ல அடிபட்டு செத்தாலே ஒரு பெசாத போயிட்டே இருப்பார் அவரு. அப்படியேப்பட்ட ஆளு. எப்படி ரெண்டுத்தையும் ஒப்பிடுறது தப்பு. திருமாவர்கள் தாவேக்காவோடு கூட்டணியில இருந்தாலும் அந்த திமுக மீதான அந்த உறவை ரொம்ப ரொம்ப வெளிப்படையா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இதுக்கு மேல இல்லை அந்த வாய்ப்பெல்லாம். ஏன் இவ்வளவு சீக்கிரமா அறிவிக்க வேண்டிய கட்டாயம் தெரியல. அது அவருடைய கட்சியினர் வந்துட்டு போயிடுறாங்க. அவங்க எல்லாம் விஜயோட போகணும்னு நினைக்கிறாங்க, இவரை விஜயோட போயிட்டாரு, அவ்வளவுதான். இதுக்கு பின்னணியில என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. திருமாவளவன் ஒரு தனித்தன்மையோட செயல்படுவார் எப்பொழுதுமே. இப்ப பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் இப்படி ஒரு முடிவு எடுத்தது வந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க அதிர்ச்சிகரமான ஒரு முடிவு தான் அது. விஜய் அவர்கள் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் கொடுக்கிறாரு, அது நம்ம பேசியிருக்கோம். ஆனா அதை வலியுறுத்தியவர் ஒரு விசிகாவின் சட்டமன்ற உறுப்பினர். அவருடைய கேள்விக்கு உடனே செவி சாய்க்கிறார் பாருங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ விசிகா எது சொன்னாலும் செயல்படுத்தக்கூடிய இடத்துல தாவேக்கா வந்துருச்சு. அதான் விஜயனுடைய குறி. தலித் ஓட்டை கம்ப்ளீட்டா கபலீகரம் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விக்டோரியா ஹாஸ்டல், அங்க பிரசிடென்சி காலேஜினுடைய ஹாஸ்டல்ல சாப்பாட்டு பிரச்சனை வந்துச்சு. அவங்க எல்லாம் போராடினாங்க, அந்த மாணவர்கள் வெளில அதை கண்டுக்கவே இல்லை விஜய். ஆனா இங்க சைதாப்பேட்டையினுடைய சமூக நீதி இங்க மாணவர்கள் விடுதி இதுக்கு வந்தாரு, சாப்பாடுலாம் சரியா இருக்குன்னு பண்ணாரு. ஏன்னா அவருக்கு இவங்க தான் குறி. இவர் நினைக்கிறாரு அவங்களோட இருந்தானா வளர முடியும்னு நினைக்கிறாரு. விஜய் அப்படியே முழுங்கிடுவாரு. இதை அது வருச்சுன்னா இவங்களுக்கு நோக்கம் என்னன்னா அந்த தலித் ஓட் பேங்க் அப்படியே முடிக்கணும், தங்களுடைய ஆகணும். ஸோ தலித் கிறிஸ்டின் முஸ்லீம் அது முதல்ல கபலீகரம் பண்ணு, அப்புறம் பெண்கள், இதை வச்சுக்கிட்டு ஆட்சியை நடத்தலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ரசிகர் கூட்டம் இருக்கவே இருக்குது, அதை வச்சுட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஸோ அவர் குறி வைக்கிறது இவங்களை தான். அதனால தான் இவங்க சொன்னதெல்லாம் செய்வாங்க. தலித்துகள் எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னாரு. உள்ளபடியே பார்த்தா தலித் 8 பேர் இருக்கிறான், கிறிஸ்டியன் 8 பேர் இருக்கிறான்.
ஆனா விஜய் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தெலுங்குக்காரங்க. தமிழ்நாட்டுல ஆட்சி, ஆனா சுத்தில இருக்கிறவங்க எல்லாம் தெலுங்குக்காரன். புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் என்ன விஜய் பதில் சொல்றாரா? யார் அவங்கெல்லாம்? ஜான ஆரோக்கியசாமி யாரு? விஷ்ணு ரெட்டி யாரு? ஜெகதீஷ் பழனிசாமிலாம் யாரு? இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஆட்சி அதிகாரத்துல பங்கேற்பதற்கான அருகதை என்ன இருக்குது சொல்லுங்க. நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நடிகர், டான்ஸ் ஆடுவீங்க, அது வேற கதை. இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க? திருமாவளவன் இல்லாமலேயே தன்னுடைய வெற்றியை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இது பண்ணிட்டாரு விஜய் அவர்கள். அப்படி இருக்கும்போது திருமாவின் தேவை எங்க வந்துருது விஜய்க்கு? அப்படித்தானே பார்க்கணும். இல்ல, பெரும்பான்மை கிடைக்கல விஜய். என்னதான் பிபிஎம்ல இருந்தாலும் பெரும்பான்மை கிடைக்கல அவருக்கு. ஓகே. ஸோ தலித் ஓட்டு பேங்க் ஃபுல்லா இவருக்கு பக்கம் வந்துருச்சு அப்படின்னா அது வந்துடும் இல்லையா? அதனால தான் அவங்க பண்றாங்க. இது முன்னாடியே அவங்க என்கிட்ட சொன்னதுதான். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இதுதான். தலித், கிறிஸ்டியன், முஸ்லீம், டிசிஎம் இவங்களை வந்துட்டு நம்ம கவர் பண்ணிடணும், திமுக கிட்ட இருந்து பிரிச்சிடணும் அப்படின்ட்டு. அதில் அவங்க வெற்றி பெற்றதான் நினைக்கிறாங்க. தேர்தல் வரட்டும் பார்க்கலாம். திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். அதே அன்பு, அதே பாசம் குறையாமல் இருந்தது. இது மீண்டும் கூட்டணிக்கு வலுப்பெற போகிறது அப்படின்னு பலரும் எதிர்பார்த்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் வெட்ட போனது திமுகவுக்கு ஒரு பெரிய இழப்புங்க. மற்ற கட்சிகள்லாம் விடுங்க, திமுக பெரிய இழப்பு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய அரசியல் போக்கு, ட்ரெண்ட், இப்ப இருக்கிற ட்ரெண்ட் படி விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு தாவேக்கால இருந்துட்டு வரவே வர மாட்டாங்க. ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கூட உடையலாம், அது வேற விஷயம். கொள்கை முரணால உடையலாம், அது வேற விஷயம். ஆனா திருமாவளவனுடைய தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் மறுபடியும் திமுகவோட சேர்றதுன்றது இப்போ ஒரு குறுகிய எதிர்காலத்தில் நடக்காது. உதாரணத்துக்கு 29வது ஆண்டு தேர்தல் வரைக்கும் நடக்காது. திருமாவளவன் அவர்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல, அதனாலதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இதை அப்படி சொல்லலாம். ஆப்ஷன் இல்லை தானே. திமுக விட்டு அவர் அண்ணா திமுக போக முடியாது, பலவீனமா இருக்குது. அவர் இதை சூஸ் பண்றாரு, அப்படின்னு வச்சுக்கலாம். தொடர்ந்து திருமாவுடைய செயல்பாட பாராட்டக்கூடிய ஆளுங்க. திருமாவின் இந்த செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தி அளிச்சிருக்கா? இல்ல, இந்த ஒரு மூவ் வந்துட்டு எனக்கு பிடிக்கல. இது தப்பு. இது கட்சியினுடைய தனித்தன்மையை கெடுத்துரும். திரும்ப வந்துட்டு ஒரு தனித்தன்மையோட ஒரு கட்சியினுடைய தலைவரா அவர் பல விடயங்களை சாதிக்கலாம், அதெல்லாம் முடியணும். அரசியல் இருந்தால் சாதிக்கணும்ன்றது மக்கள் இயக்கத்தை நடத்தி நிறைய பண்ணலாம். அப்படியேப்பட்டவர் ஏன் இப்படி போறாரு, விஜய் போயிட்டு தூக்கி பிடிக்கிறாரு அப்படின்றதுல வந்துட்டு எனக்கு ஒரு குறை இருக்கு, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு நான் திரும்ப நேசிக்கிறேன். மிகப்பெரிய தலைவரை நான் அவரை பாக்குறேன். அதுல ஒண்ணு என்னோட மனசுல எதுவும் மாற்றம் உண்டு. விசிகாவினர் இனி திமுகவை விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆமா, அப்படிதான் வரும். அவங்க இவங்களை விமர்சிப்பாங்க, இவங்க அவங்கள விமர்சிப்பாங்க. அவர் விஜயோட போயிட்டார்ல, அப்புறம் விஜய் அவருடைய அமைச்சரவை, அரசு அதெல்லாம் பாராட்டி அவர் பேசுவாரு, அவங்க விமர்சிப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ள அது வந்துட்டு ஒரு கருத்து போல வரும், பெருசாகும். அதை பத்தி ஒன்றும் தவிர்க்க முடியாது. திமுக குறிப்பா தாவேகாவில் இருக்கின்ற கூட்டணிகளை எப்படி கையாள போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, அதெல்லாம் முடிச்சு போயிடும் கிடையாது. திமுகவுக்கு மக்கள் தான் குறி. மக்கள் கிட்ட தான் போயிட்டு அவங்க செயல்பட போறாங்க. இவங்களெல்லாம் அந்த கூட்டணி கட்சிகளெல்லாம் இது மாதிரி நம்பியெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. அதெல்லாம் தேவையற்றது. திமுக அடுத்தபடி அகில இந்திய அளவில் என்ன செய்ய போகுது அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். பார்ப்போம். சார், இந்த இவிஎம் குளறுபடிகள் பற்றி நீங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. அதற்காக ஒரு கூட்டமைப்பை கூட நீங்க உருவாக்கி இருக்கீங்க. அண்மையில கூட இந்த கொளத்தூர்ல பல இவிஎம் மிஷின்கள்ல குளறுபடி நடந்த பற்றிய செய்திகள் வந்தது. இதை எதன் அடிப்படையில இந்த கூட்டமைப்பு, இதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொன்னாங்க. முழுக்கங்க இந்த வாக்குறுதி, இந்த நம்முடைய வாக்கை பதிவு செய்யக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம் ஏவிஎம் மூலம் மிகப்பெரிய மோசடியை செய்து கொண்டு வருவதை நாங்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வந்திருக்கிறோம். நாம பதிவு செய்யற வாக்கு எந்த வேட்பாளரை வந்துட்டு நீங்க தேர்ந்தெடுத்து பதிவு செய்யறீங்களோ அந்த வேட்பாளர் கணக்குக்கு தான் போச்சு அப்படின்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. சரி, அதுக்கு ஆதாரம் கொடுக்குறேன் அப்படின்றதுக்காக தான் விவிபேட் எடுத்து தந்து வச்சாங்க, ஒப்புகை சீட்டு. அது கண்ணாடி வழியா பாக்குறீங்களா? அந்த சீட்டு கட்டாயம் விழுது. அந்த சீட்டை எண்ணி இதோட ஒப்பிட்டு முடிவுகளை அறிவிக்கிறேன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு உச்சநீதிமன்றத்துக்கு. ஆனா அதை கைவிட்டாங்க. இப்போ அதெல்லாம் என்றதே இல்லை. அப்போ இது ஒரு மோசடி தானே. அது அதுல பதிவாக இருக்கிற வாக்கு யாருக்கு பதிவாச்சுன்றது எனக்கு தெரியாது. இது காட்டுது, ஆனா இதை எண்ண மாட்டாங்க. அப்ப இது மோசடி தானே. அது அப்ப இந்த மோசடி தொடர்றதை எப்படி நீங்க அனுமதிப்பீங்க? அதனாலதான் இந்திய மக்கள் வாக்குரிமை மீட்பு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். மாஸ் மூவ்மெண்ட் ஃபார் ரிட்ரீவிங் ஓட்டர்ஸ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு வந்திருக்கிறோம். பெரிய மூவ்மெண்ட்டு. ஐயா பொன்ராஜ் இருக்கிறாரு, டாக்டர் பொன்ராஜ் தெரியும் உங்களுக்கு, ஜி லெவல் சயின்டிஸ்ட். அவர் ரொம்ப உயர்ந்த
இடத்துல இருந்து அவர் பணியாற்றி இருக்காரு ஐயா அப்துல் கலாமோட இணைஞ்சு. அப்படியாப்பட்டவர் தான் அவர், நான், இன்னும் மற்றவர்கள்லாம் இணைஞ்சிருக்கிறோம். திரு எம்ஜி தேவசகாயம் எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்து அவர் செயல்படுறாரு. உங்களுக்கு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அவரை பற்றி தெரியும். அவரே ஒரு அமைப்பு வச்சு நிறைய வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க இது சம்பந்தமா. ஸோ தமிழ்நாடு அளவில் ஒரு பெரிய ஒரு மாஸ் மூமெண்ட்டை உருவாக்குறதுக்கான முயற்சி தான் இந்திய மக்கள் வாக்குரிமை மீட்பு இயக்கம். இந்த இவிஎம் குளறுபடிகள்லாம் பொதுவா மற்ற மாநிலங்கள்ல இருக்குது. ஆனா தமிழகத்துல இது பெரிய அளவுல பேசு பொருள் ஆகல. ஏன்னா அதை பத்தின ஒரு சரியான தெளிவு வந்து தமிழ்நாடு மக்களுக்கு இல்லை. இல்ல உங்களுக்கு தெரியல உடனே நீங்க கேள்வி கேட்கல. இப்படிதான் நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு நான் உங்களை தப்பாலும் சொல்லலாம். ஓகே. சதீஷ் வந்துட்டு ஒரு அரசியல் செயல்பாட்டாளர்ன்றது எனக்கு தெரியும், அதனால ஒண்ணும் இல்லை. பொதுவா இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா சதீஷ், அவங்க ஒரு கண்மூடித்தனமா போறாங்க. 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் 22 லட்சம் ஓட்டு வாங்குச்சு யாரு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஆனா கிட்டத்தட்ட 2000 பூத்துல அவங்களுக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? நீங்க நம்புவீங்களா அதை? ஓகே. ஒரு கட்சி 22 லட்சம் ஓட்டு வாங்குது, ஆனா பல பூத்துல வந்து அவருக்கு ஒரு ஓட்டு கூட இல்லை. ஆனா ஏஜென்ட் இருக்கிறாங்க, குடும்பம் இருக்குது, கட்சி இருக்குது. இது எப்படி இருந்துச்சு சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் தேர்தல் ஆணையம் பதிலே சொல்றது இல்லை. இந்த மாதிரி எவ்வளவு நடந்திருக்குது புரியுதுங்களா? சந்திரபாபு நாயுடு நடந்திருக்குது, சுப்பிரமணிய சாமிக்கு மதுரையில் நடந்திருக்குது, எவ்வளவு இடத்துல எவ்வளவு நடந்திருக்குது. இதெல்லாம் பத்தி யாரும் கேள்வி கேட்கறதே இல்லை. கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றது இல்லை தேர்தல் ஆணையம். இந்த நாட்டுடைய ஊடகங்கள் எல்லாத்துக்கும் சைலண்டா இருக்காங்க. ஸோ அதனால மற்ற மாநிலங்களில் தான் நடந்துச்சு, இங்க நடக்கலன்றதுனால இங்கேயும் நல்லா நடக்குது. இப்போ ஒரு வழியை அடிச்சு தூக்கிட்டு விஜய கூட்டத்தை உட்கார வச்சுட்டாங்களா? திமுகவையும் அதிமுக தள்ளி விட்டு எடுத்து உட்கார வச்சுட்டாங்களா? இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? நீங்க போயிட்டு இறங்கி ரோட்ல கேளுங்க மக்கள் கிட்ட, விஜய் வந்துட்டு ஜெயிச்சதை ஒத்துக்கிறீங்களான்னு கேளுங்க. விஜய் ஜெயிச்சிட்டாரு, மயான அமைதி நிலவிச்சா இல்லையா தமிழ்நாட்டில்? நீங்க தானே பாத்துக்கிறீங்க. ஏன் யாரும் கொண்டாடல? அதிர்ச்சி எப்படிடா நடந்துச்சு இது அப்படின்ட்டு. அவ்வளவுதான். 2026 தேர்தலில் இந்த இவிஎம் வந்து பெரிய அளவுல பேசு பொருளானது கொளத்தூர் தொகுதி ஒரு 14 பூத்துகள் என்னும் போது அங்க ஒரு விமர்சனமானது. அது என்ன சொல்ல வருது? இல்ல, கொளத்தூர்ல பாத்தீங்கன்னா பயன்படுத்தப்பட்ட மிஷினு இப்போ நம்ம சோதனைக்கு கொண்டு போக பார்த்தோம்னா செயல்படலை. மிஷினும் மாறி இருக்குது. அந்த விவரங்கள் இல்லை, சீல் இல்லை, எதுவுமே இல்லை. விவிபேட் எடுத்துக்கிறாங்க, அது வேலை செய்யலை. அங்கே வேலை செய்யறதெல்லாம் இப்போ வேலை செய்யலைன்றாங்க. வேற ஒரு 6 மிஷின் எடுத்து வச்சு கொடுங்கன்றாங்க. 6 பூத்தினுடைய மிஷின் எடுத்து வச்சு பார்த்தா அந்த பேலட் யூனிட்டோட வந்துட்டு பேலட் யூனிட்டை ரெக்கக்னைஸ் பண்ணவே மாட்டேங்குது. இந்த மதர் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்குச்சு. அப்போ அதில் பதிவு செய்கிற வாக்கு எப்படி இதுக்கு போகும்? இந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகள்லாம் இருக்குது. கெட்ட தேர்தல் ஆணையம் இதெல்லாம் ஹியூமன் எரர் இருந்தது. மிஷினே வேலை செய்யறாங்க. ஸோ பிசிக்கலாவே இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. பெரிய விஷயம் தான் தமிழ்நாட்டில், இந்தியாவில் முதல் முறை அந்த மாதிரி ஒன்று நடக்குது. அவங்க கோர்ட்டுக்கு போக போறேன்றாங்க திமுக. என்ன செய்யறாங்கன்றதை பார்ப்போம். கோர்ட் என்ன சொல்லுது பார்ப்போம். பொதுவாக தோற்று போனவர்கள் இதை வந்து பெரிய அளவுல கையில் எடுக்காததுக்கான காரணம் என்ன? இல்ல, தோற்று போனவர்கள் எடுக்கிறாங்க எடுக்கலன்றதை விட இது மக்களுடைய உரிமை, மக்கள் எடுக்கணுமா இல்லையான்றதான் இங்க கேள்வி. யார் தோக்குறாங்க யார் ஜெயிக்கிறாங்கன்றது எனக்கு கன்சர்ன் கிடையாது. நம்மளுடைய ஓட்டின்படி மக்களுடைய மேண்டேட் தானே இது, மக்கள் அளிச்ச தீர்ப்பு தானே இது அப்படின்றத வந்துட்டு நம்ம முடிவு செஞ்சுக்கணும். மக்களுடைய தீர்ப்பை மட்டும்தான் ஏற்க முடியும், மற்றபடி ஏற்க முடியாது. நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசணும்.